இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காம்போ ஃபாஸ்ட் ட்ராக் தான். ஸோ நிறைய நியூஸை ஒரே டைமில் நம்ம பார்க்க போகிறோம். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து நிவாரணப் பொருட்கள் கொடுத்துட்ருக்காங்க, நிதி உதவியும் வழங்கிட்டு இருக்காங்க. அரசியல் கட்சி தலைவர்களை தவிர்த்து பொதுமக்களுக்கு தன்னார்வலர் தொண்டுகள் நிறுவனங்கள், திரை பிரபலங்கள் இப்படி நிறைய பேர் உதவிட்டு வராங்க. ஸோ 80களில் நடித்த ஒரு சாக்லேட் பாய் தான் இந்த கஜா புயலுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோகன் தான். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, பருப்பு, அப்புறம் பாய், சோலார் லைட்ஸு இந்த மாதிரி நிவாரண பொருட்கள் எல்லாம் ஆக்டர் மோகன் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, வழியில் மின்சார சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களையும் பார்த்து நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அவங்களையும் பாராட்டியிருக்காரு ஆக்டர் மோகன். ஸோ தெலுங்குல கீதா கோவிந்தம் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்க தமிழோட ரீமேக்ல நடிக்க போறாங்களாம். அது எந்த படம்னு பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா படம் தான். ஜிகர்தண்டா படம் தெலுங்குல ரீமேக் பண்ண போறதா இருக்கு. ஸோ அதுல லட்சுமி மேனன் நடிச்ச கேரக்டர்ல ராஷ்மிகா நடிக்க போறாங்க தெலுங்குல. தமிழ்ல அதிக படம் கைவசம் வச்சிருக்கிற ஒரு ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அது விஜய் சேதுபதி தான். இவர் விஜய் சேதுபதியோட தெலுங்குல நடிச்ச முதல் படம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைரா. அந்த படத்து மூலமா தெலுங்குல முதல் அடி எடுத்து வச்சிருக்காரு விஜய் சேதுபதி. இது போக இப்போ மலையாளத்திலையும் நடிக்க போறாரு. விஜய் சேதுபதி இதுல நடிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாருன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இன்னும் இது அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கல. ஒரு மோஷன் பிக்சருக்கே இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சதுன்னா அந்த படத்தோட ட்ரைலர் ட்ரீசர்லாம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும்? நான் விஸ்வாசம் படத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விஸ்வாசம் படத்தோட மோஷன் பிக்சர் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன ஒரு வாரத்திலேயே 80 லட்சம் பார்வையாளர்களை கவர்ந்திருக்கு. அது மட்டும் இல்ல 5 லட்சம் லைக்ஸ்களையும் வாங்கியிருக்கு இந்த விஸ்வாசம் போஸ்டர். மோஷன் போஸ்டருக்கே இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் டீசர், ட்ரெய்லர் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ண போறாங்க பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் இன்னும் எவ்வளவு வரவேற்பு கிடைக்கும்னு தெரியல. மோஷன் போஸ்டருக்கே இந்த அளவுக்கு அதிரடியான ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்போ அதிக ரசிகர்களை இன்னும் அதிகமா சந்தோஷப்படுத்துது. ரஜினியோட 2.0 படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு தியேட்டர்ஸ்ல எல்லாம். திரும்பவும் ரஜினி ரசிகர்களுக்கு தீனி போட ஒரு நியூஸ் வந்துருச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு தான் இந்த பேட்ட படத்தோட சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் ட்விட்டர்ல தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பேட்ட படத்தோட சிங்கிள் ட்ராக் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது, இது மரண மாசா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த படத்தோட இசை யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அனிருத் தான் பண்ணியிருக்காரு. அனிருத் இசை அமைச்சிருக்காரு. இதை எஸ்பிபி சார் பாடியிருக்காரு. ஸோ விக்கோட பாடல் வரிகள்ல இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நம்ம எல்லாரும் ரொம்ப காத்துட்டு இருக்கோம். இந்த பேட்ட படத்துல ரஜினியோட சிம்ரன், த்ரிஷா, ஆகாஷ், விஜய் சேதுபதி, சசிகுமார், பாபி சிம்ஹா இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல.